ஹாய் யூவர்ஸ், இந்த வீட்டில் யூஜிபிஆர்பியோட தமிழ் இன்எலிஜிபிள் லிஸ்ட் நேற்று தினத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்குரிய அதாவது ப்ரொவிஷனல் எலெக்ஷன் தமிழ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க, ஹையஸ்ட் மீன்ஸ் 100 மார்க் ஸ்கோர் பண்ணவங்க இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23, 13 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ப்ராப்பர் ரீசன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நாட் அக்யூரிங் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் as per para 3B நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி அடுத்த கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 97 மார்க்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்எலிஜிபிள் பற்றியான தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் பற்றி மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஎட் அப்படின்றது அடுத்த ஒரு விஷயம். ஸோ அந்த பிஎட் பற்றியுமே வந்து கொடுக்குற நாட் ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட், நாட் ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த CAT 4ல வந்து அவங்க வரல, நாட் ஏ CAT 4. அந்த CAT 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டிகேப் இருப்பாங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இந்த CAT அப்படின்றது சரிங்களா. ஸோ அந்த கேட்டகரியிலுமே அவங்க வரல அப்படின்றது. ஸோ இது எல்லாமே இன்எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், இந்த CAT 1, CAT 2, CAT 3, CAT 4 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேண்டிகேப்ட் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கான ஒவ்வொரு இதுமே CAT 1னா ஒரு விஷயம், CAT 2னா அனதர் ஒன். அதாவது ஹை அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு பார்ட் வந்து அவங்க இருக்கிறது. ஸோ அதுதான் அந்த CAT ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுவுமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இப்போ போயிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் தேங்க்ஸ் ஃபார்